அப்டேட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு 300 ருபீஸ் மீஷோவில். ஸோ ஃபோன் ஹோல்டருங்க. இது நல்லாவே ஸ்டிக் பண்ணி இருக்குது. இருந்தாலும் வெயிட் இல்லைன்னா கொஞ்சம் கடைன்னு ஆடுது. ஏன்னா இது வந்து இங்கே உங்களுக்கு ரப்பர் மெட்டீரியல் கொடுத்துருக்கிறதுனால வெயிட்லாம் ஆடுது. மற்றபடி ஃபோன் வைக்கும்போது நல்லாவே வெயிட்லாம் தாங்குது. அது ஒன்றும் இந்த இஷ்யூ இல்லை. ஃபோன் வச்சிட்டோன்னா இதில் உங்களுக்கு அந்த இந்த சவுண்டு இருக்காது, அதாவது மேடு பள்ளத்தில் ஏறும்போது. ஆனால் அது ஒர்த்தான ப்ராடக்ட் தான் கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடவுள், ஸோ சிவன். ஸோ அவர் எனக்கு எதிர்ப்பறையே இருக்கணுங்கிறதுக்காக என்னோடய சீட்டுக்கு நேராகவே அவர் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு இடமும் இல்லை. ஸ்பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் வந்ததுனால என்னால் வேறு எதுவும் வைக்க முடியல. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் பிராண்டோடது, மை டிவிஎஸ். ஸோ எனக்கு பிராண்டடாக போகணுன்னு ஒரு ஆசை, அதனால் நான் பிராண்டடாக போயிட்டேன். ஏன்னா அது 3000 ரூபாய்க்கு இருக்குது இன்ஃபோடைன்மெண்ட்டு, 12,000 ரூபாய்க்கு இருக்குது, 40,000 ரூபாய்க்கு இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு ஆவரேஜாக ஒரு மிடில் ஒரு 15,000 ரூபாயில் எனக்கு வேணுங்கிற பட்சத்துக்கு எனக்கு இந்த 15,000 ரூபாய்க்கு நான் இதை அப்டேட் பண்ணேன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB இன்டர்னல். ஸோ இதில் ஆப்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இதில் படம் பார்க்குறதும் பார்த்துக்கலாம். பேசிக்காக வர வண்டியோட இதில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்க முடியாது, ஆனால் இதில் படம் பார்க்கலாம். ஸோ அது மூவிஸ் பார்த்துக்கலாம். சாங்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ சாங்ஸுங்க தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா JBL ஹர்மன் ஸ்பீக்கர்ஸுங்க, 700 வாட்ஸுங்க, 90 RMS பவரு. அதே மாதிரி தான் சேம் இங்கே இந்த சைடு இருக்கிறதுமே ட்வீட்டரு ப்ளஸ் வந்து ஸ்பீக்கரோடு சேர்த்து எனக்கு ஒரு 7,000 ரூபா பக்கம் JBLலேருந்து வந்துருச்சு ஃப்ரண்ட்டு மட்டும். பேக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 50 RMS பவர் வந்துருச்சு. 400 வாட்ஸ் வந்து பீக் சவுண்ட் வந்து